அது பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். இருந்தாலும் நான் பலரோடு கலந்துரையாடியதுக்கு அமைவாக அல்ல பலரிடமிருந்து கிரகிச்சு கொண்டதுக்கு அமைவாக அந்த பொது வேட்பாளர் எண்ணம் குறித்து அல்லது அந்த வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம், எல்லாருக்கும் சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை. ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களாகிய ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கான நீண்டகால பிரச்சனைகள், அது அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். எந்த அடிப்படையிலே நீங்கள் அவருக்கு ஆதரவினை வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை இதுவரை நீங்கள் கூறியிருக்கவில்லை என்று நம்புகிறேன். அதை மக்கள் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட முன்னர், அதாவது நாடு ஒரு இக்கட்டான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கல இன்றைக்கு ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டி போட முன் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தூது விடுத்திருந்தார். நாட்டை பொறுப்படுத்தி இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டு எடுக்குமாறு, எனக்கு உதவுமாறு. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தவிர மற்ற யாரும் முன்வரவில்லை. இந்த ஜனாதிபதி தத்துணிவோடு வந்து இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை, வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கின்ற தன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று அந்த வகையில் அண்டையிலிருந்தே நான் அவருக்குத்தான் வெளிப்படையாக ஆதரவளித்து வந்தேன். அதே நேரம் தமிழ் பேசுகின்ற மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கு அவருடைய காலப்பகுதியில் தீர்வு காணலாம் என்று நினைக்கிறேன். அவர் மாத்திரம் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் மாத்திரம் போதாது, அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள். அதாவது இப்போ நான் இபிடிபி எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இபிடிபிக்கு கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றிக்கு பிறகு நாங்கள் வெகு விரைவாக எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு தீர்வு காணலாம் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் நான் ஆதரிக்கிறதுக்கு அது ஒரு பிரதான காரணம். இப்போ ஏனைய கட்சிகளும் கூறிக்கொண்டு இருக்கின்றார். இப்போ சயித் பிரேமதாசாவும் அதையே தான் கூறுகின்றார், தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு சொல்லி. அதே மாதிரி அன்ரோகுமார் திசாநாயகம் கடந்த காலத்தில் அந்த கட்சிகள் அதை செய்து காட்டையில், அதே போல தமிழருடைய தரப்பிலையும் வந்து அவர்கள் எல்லாம் ஒரு தோல்வி இரண்ட கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து வரலாறு நிரூபித்து வந்திருக்கின்றது. பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டவருக்கு இன்றல்ல முன்பிருந்தே ஆதரவு வழங்கியுள்ளேன் எனவும், தமிழ் வேட்பாளர் குறித்து மக்கள் அலட்டிக்கொள்ளவும் இல்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் மிகவும் சிறப்பாக, பிரச்சனைகள் குறைவாகத்தான் போய்கொண்டிருக்கிறதாகத்தான் தகவல்கள் தெரியப்படுத்துகின்றது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக நாட்டில் இருக்கின்ற 41 வேட்பாளர்கள் வைக்கணும். இதில் வந்து 50 பேர்த்தை பெற்றால்தான் வாக்கு ஜனாதிபதியாக வரலாம் இருக்கும்போது எவ்வாறு சாத்தியமாகும் இந்த முறை தேர்தல்? 40 பேர் தான் பதிஞ்சிருந்தவர், அதில் 39 பேர் தான் கடைசியாக வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மற்றபடி சுமூகமாக போக மாட்டேன். கிழக்கு மாநிலத்திலே சாணக்கியன் அவர்களுக்கு 60 கோடி ரூபா காசு ஜனாதிபதியினால் ஒதுக்கப்பட்டதாகவும், அதே போன்று ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவ்வாறு காசு ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. அதே நேரத்திலே குறித்தபடியின் சொல்வதிலே பல்வேறு சர்ச்சைகளும் கருத்துக்களும் பரிமாறப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே ஜனாதிபதியினால் நேரடியாக அந்த காசு ஒதுக்கப்பட்டது, அல்லாட்டிக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் அடிப்படையில் யாராவது கோரிக்கை விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த காசு ஒதுக்கப்பட்டது? உங்களை மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எதிர்ப்பரசியல் நடத்துகிற நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்களுக்கும் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகத்தான் எனக்கு தெரிய வருகிறது.
தற்பொழுது தமிழ் பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான முஸ்லிப்புகள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நடைபெறுது. அதற்கான முதலாவது கூட்டம் கூட நேற்றைய தினம் முல்லைத்தீவிலே நடைபெற்றிருந்தது. இந்த நிலையிலே நீங்கள் ஆளுந்தரப்பினை, அதாவது ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரிக்கின்ற அமைச்சர் என்ற வகையிலே இந்த பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கில் எவ்வாறான செல்வாக்கை செலுத்த போதும்? அது பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். இருந்தாலும் நான் பலரோடு கலந்துரையாடியதுக்கு அமைவாக, அல்ல பலரிடமிருந்து கிரகிச்சு கொண்டதுக்கு அமைவாக அந்த பொது வேட்பாளர் எண்ணம் குறித்து அல்லது அந்த வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம், எல்லாருக்கு சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை. ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கான நீண்டகால பிரச்சனைகள், அது அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், எந்த அடிப்படையிலே நீங்கள் அவருக்கு ஆதரவினை வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை இதுவரை நீங்கள் கூறியிருக்கவில்லை என்று நம்புகிறேன். அதை மக்கள் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட முன்னர், அதாவது நாடு ஒரு இக்கட்டான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கல, இன்றைக்கு ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டி போட முன் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தூது கொடுத்திருந்தார். நாட்டை பொறுப்படுத்தி இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டு எடுக்குமாறு, தனக்கு உதவுமாறு. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தவிர மற்ற யாரும் முன்வரவில்லை. இந்த ஜனாதிபதி தத்துணிவோடு வந்து இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை, வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று. அந்த வகையில் அண்டையிலிருந்தே நான் அவருக்குத்தான் வெளிப்படையாக ஆதரவளித்து வந்தேன். அதே நேரம் தமிழ் பேசுகின்ற மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கு அவருடைய காலப்பகுதியில் தீர்வு காணலாம் என்று நினைக்கிறேன். அவர் மாத்திரம் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் மாத்திரம் போதாது, அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள். அதாவது இப்போ நான் இபிடிபி எடுத்துக்கொண்டால், ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இபிடிபிக்கு கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றிக்கு பிறகு நாங்கள் வெகு விரைவாக எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு தீர்வு காணலாம் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் நான் ஆதரிக்கிறதுக்கு அது ஒரு பிரதான காரணம். இப்போ ஏனைய கட்சிகளும் கூறிக்கொண்டு இருக்கின்றார். இப்போ சயித் பிரேமதாசாவும் அதையே தான் கூறுகின்றார், தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு சொல்லி. அதே மாதிரி அன்ரோகுமார் திசாநாயகம் கடந்த காலத்தில் அந்த கட்சிகள் அதை செய்து காட்டையில், அதே போல தமிழருடைய தரப்பிலையும் வந்து அவர்கள் எல்லாம் ஒரு தோல்வி இரண்ட கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து வரலாறு நிரூபித்து வந்திருக்கின்றது.